Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா PO level questions தான் பார்க்க போறோம். So இதுல ஒரு செஷன்லயுமே you will have a detailed explanation. So வெறும்னே வந்துட்டு ஒரு question மாதிரி இல்லாம அது உள்ள வந்து அதோட மீனிங்குமே நம்ம வெக்காப்ஸுமே நிறைய தெரிஞ்சுப்போம். அது இல்லாம ஒரு ரூல் பாக்குறீங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் நம்ம இன் டீட்டெயிலா we are gonna see in this session. Okay. So எப்பவுமே நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை பாக்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு ஃபுல் கிளான்ஸ் பண்ணுங்க. எங்க வந்து உங்களுக்கு ஈஸியான டாபிக்ஸ் இருக்குன்றத பிக் பண்றது வந்து இட் இஸ் லைக் அ பிளஸ் ஃபார் யூ. பிகாஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நீங்க மோட்டிவேட்டடாவே வச்சுக்கணும். ஸோ அதனால பிக் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நார்மலா சொல்லியிருக்கேன்னா, மெயின்ஸ்ல இருக்கும்போது யூல் ஹாவ் ஐதர் காம்போசிட் டைம் ஆர் யூல் ஹாவ் செக்ஷனல் டைம். ஸோ காம்போசிட் இருக்குன்னா உங்களுக்கு டைம் நீங்களே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்களே, அப்போ வந்து காம்ப்ரிஹென்ஷனை முன்னாடி எடுக்காதீங்க. பிகாஸ் அதை வந்து நீங்க உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகலாம். ஓகே, ஸ்டோரியா இல்லை அப்படின்னும் பொழுது. அண்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் யூல் ஹாவ் 2 காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். அதுல கூடவே நீங்க எது வந்து கரெக்டான காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்றதும் எப்படி பிக் பண்ணுன்றதும் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ கொஸ்டின்ஸை வந்து கிளாரிட்டியா கிளான்ஸ் பண்ணிட்டு மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் வித் செஷன். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் தான். அதை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ 2 காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. எது நமக்கு ஈஸி, எதை நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ண முடியலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கோ அண்ட் ரீட் த questions part. சரியா? இப்போ ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எடுத்தோன்னே இது எல்லாத்தையும் ரீட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன பண்றோம் அப்படின்றது தெரியாம போயிடும். ஏன்னா நம்ம கொஸ்டின் போய் பார்க்கும் பொழுது அதுல இருக்கிற நம்ம படிச்சது எதுவுமே யூஸ் இல்லாம ஆயிரும். ஏன்னா சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ஆர் பிளாங்க்ஸ் கேட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் கொடுத்து அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் இதை ரீட் பண்ணி பிரோஜனமே இல்லாம போயிடும். ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து காம்ப்ரிஹென்ஷன் போங்கன்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே இதை வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்க வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் அதே மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிரும் எப்படி வந்து இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன். அண்ட் உங்களுக்கு எப்படி சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் கோ read the comprehension part. So இங்க வந்து what is the most stressed information in the above passage? So இதுதான் question. Okay, so இன்னொரு விஷயம் பார்க்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ், ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல யூல் ஹேவ் த ஆப்ஷன்ஸ் பார்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யூல் ஹேவ் த காம்ப்ரிஹென்ஷன், ரைட்? ஸோ இங்க இருக்கிற மாதிரி இருக்காது. அப்ப ரைட்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கு. ஓகேயா? நீங்க வந்து கிளான்ஸ் பண்ண பிறகு when you start working out the topic, அப்போ உங்களுக்கு questions வந்து ஈஸியா இருக்கு. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்னா இதை ரீட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணும்போது யூல் கெட் அன் ஐடியா. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ தட் த சைனீஸ் ஹேட் வேஜ்ட் அ வார் அகேன்ஸ்ட் இந்தியா இன் 1962. ஸோ இந்த மாதிரி இயர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப தேடும் பொழுது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா? சரி. ஸோ மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ட்டு இந்த பேசேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க சைனீஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. வார் அகேன்ஸ்ட் இந்தியா பண்ணது 1962. த ஸ்பிளிட் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டியூ டு த பார்டர் டிஸ்பியூட்ஸ் வித் சைனா. அடுத்தது வந்து ஆக்குபைட் பிளேசஸ் ஆஃப் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பை சைனா. ஸோ இதுல வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்குபை பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. இங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிற ஸ்பிளிட்ஸை பத்தி சொல்றாங்க. அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற வார் 1962ல ஸ்டார்ட் ஆனதை பத்தி. அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா டியூரிங் சினோ இந்தியா வார். இட் இஸ் நத்திங் பட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா நடந்த வாரை தான் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே படிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கீழே இருக்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்களா, இயர் இருக்கு, அதுக்கப்புறம் க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி லைக் ஸ்பிளிட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் என்னது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வாரை பத்தி பேசியிருக்காங்க, சினோ வார் பத்தி பேசியிருந்தாங்களா. இந்த மாதிரி க்ளூஸை தேடும் பொழுது என்ன ஆயிரும், இந்த ஸ்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரால் பண்ணும்போது வேற ஏதாவது வேர்டு இருந்தாலும் பார்த்துட்டே வாங்க. பாக்கி இருக்க கொஸ்டினுக்கும் நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இங்க பாருங்க, the war between India and China in 1962 was to have its strongest impact on left politics in India. Okay, what is left politics na? இது வந்து ஒரு people with more of liberal views வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க left politics in Indiaன்றாங்க as caused the split of கம்யூனிட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல கீழே, ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. ஓகே. அஃப்கோர்ஸ் ஒன் கேனாட் டிஸ்ரிகார்ட், அதாவது ஒன் கேனாட் இக்னோர் தட் ஆல் வாஸ் நாட் வெல் இன் த பார்ட்டி தட் கேம் டு பிகம் த ஃபேஸ் ஆஃப் லெஃப்ட் ஐடியாலஜிஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பத்தி சொல்லலை. பட் யூ காட் அன் ஐடியா அபவுட் த
passage ஏதோ இந்தியா சைனா வார பத்தி இருக்கு, அத பத்தி ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே ஸோ okay, so let's read from the beginning. The CPI was founded on October 17, 1920. அப்போ CPI என்னது? CPI னா என்ன full form சொன்னேன்? The Communist Party of இந்தியான்னு சொல்லியிருந்தேன். ஓகே, விச் வாஸ் ஃபார்மலி அ பார்ட் ஆஃப் சாவியத் யூனியன். ஓகே, சாவியத் யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வாலண்டரியா சேர்ந்த ஒரு யூனியன், ஒரு நிறைய ஒரு கண்ட்ரீஸ்லாம் ரிப்பப்ளிக்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் சேர்ந்து வாலண்டியா பண்ண ஒரு யூனியனை பத்தி பேசுறோம்னா அதை நம்ம சொல்லலாம். ஓகே, சிபிஐ இஸ் நோன் டு ஹாவ் பீன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேட் பை த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டு கிரியேட் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இதை தான் வந்து சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன் பற்றியும் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபர்தர். ஒரு ஐடியா நமக்கு நல்லா கிடச்சிருச்சு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சைனாக்குள்ள ஏதாச்சும் வந்து வார், சினோ வார் பற்றி நடந்திருக்கா, இது நம்ம 1962 பற்றி படிக்கும் பொழுதும் நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. த இம்பாக்ட் ஆஃப் சினோ வார் ஆன் சிபிஐ பிகம்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இன் கான்டெக்ட் ஆஃப் த ப்ரெஷர்ஸ் தட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வாஸ் ஃபேஸிங் வேர்ல்ட் வைட் இன் த எரா. ஓகே, ஸோ எரா இஸ் வாட், முன்னாடி வந்து நடந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசும்பொழுது எரா வென் கொலோனல் ஃபோர்ஸஸ் were being diminished. Now what is colonial? colonial அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம ஆல்ரெடி இதோட மீனிங்லாம் பார்த்துருப்போம்ல. ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கண்ட்ரியில போயிட்டு ஒரு சில இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணி அங்க இருக்க மக்கள் எல்லாம் நமக்கு ஐ மீன் அவங்க அடிமையாக்கி அந்த மாதிரி அந்த இடத்த கெயின் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பண்ணாங்களே, கடைசியில் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க அந்த பீப்புளை தான் கொலோனியல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க கொலோனியல் ஃபோர்ஸஸ் were being diminished நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இங்கேயும் நமக்கு எந்த விஷயமும் கிடைக்கல. ஓகே, சரி. ஸோ காஸ்ட் பிகினிங் ஆஃப் ஃப்ராக்சர் செட்பேக். ஓகே, இங்க ஏதோ ஒரு பாஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ லெட் ஸ்டார்ட் எலிமினேட்டிங் த ஆப்ஷன்ஸ். ஸோ இங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி பேசவே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைனா had waged a war against India in 1962 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனீஸ் had waged. அடுத்தது ஸ்பிளிட் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எதனால ஸ்பிளிட் ஆயிருக்காங்க? பார்டர் டிஸ்பியூட்ஸ் ஆஃப் disputes with சைனானால ஸ்பிளிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, சைனீஸோட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம, சைனா கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பேராகிராஃப்லையும் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அது வச்சு தான் நம்ம கண்டும் பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து சைனீஸ்குள்ள ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. த கில்லிங் ஆஃப் 10 இந்தியன் சிஆர்பிஎஃப் பர்சனல் ஆஃப் சைனீஸ் ஃபோர்ஸஸ் ஆன் அக்டோபர் 21, 1959 இஸ் நோன் டு ஹேவ் பீன் த ஸ்டார்ட் ஆஃப் ஹொசடைலிட்டிஸ். வாட் இஸ் ஹொசடைலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரோதம் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஆக ஆக என்ன இருக்குன்னா, சைனாக்கும் இந்தியாவுக்கும் இட் ஸ்டார்டட் லைக் ஒரு ஃபைட் ஆரம்பிச்சு இட் ஸ்டார்டட் கல்மினேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்மினேட்டட்ன்ற வேர்டு வந்து இட் இஸ் a synonym of pinnacle. சரியா? ஸோ ஒரு உச்ச கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சதுனால தான் அது வாரா மாறிடுச்சு. அப்ப இங்க என்ன நம்ம சொல்ல முடியும், இதோட ஆன்சரா என்ன சொல்ல முடியும், இது எதுவுமே பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எதுவுமே வராது. ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். பிகாஸ் ஸ்பிளிட் இருந்திருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள. எதனால இருந்திருக்கு அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைனால நடந்த அந்த பார்டர்ல இருக்கிற சண்டைகள். வாட் இஸ் டிஸ்பியூட்ஸ் இஸ் டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு மைட் பி யூ ஹேவ் டேக்கன் மோர் டைம், பட் தென் இந்த பேராகிராஃப் என்னன்ற ஐடியா நமக்கு கிடைச்சிச்சுல. ஓகே, ஸோ மற்ற கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்பொழுது இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, சரி. வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டியூரிங் 1940s? ஓகே, பெரிய க்ளூ இங்க என்னது, 1940 அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அந்த இயர் தான் நம்ம தேட போறோம். ஓகே, அதை தேடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு லைனா தானே இருக்கு, இதை ரீட் பண்ணிடலாம். ஸோ சிபிஐ had participated in quit India movement. அடுத்தது சிபிஐ joined the world war by the request of Soviets. ஸோ சாவியட்ஸ் யூனியன்லாம் எப்படி வாலண்டரியா சேர்ந்தவங்கன்னு சொன்னல, ஸோ இதுல வந்து ஜாயின் ஆயிருக்காங்க வேர்ல்ட் வார்ல, request of Soviets ன்னு போட்டிருக்காங்க. The CPI separated itself from the freedom struggle. Okay, so இந்த விஷயம் இல்லைன்னா all the above இதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆக்ஷன் 1940ஸ்ல எடுத்திருக்காங்க? ஸோ இந்த இயரை நம்ம தேடலாம். 1962ல வந்து வார் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ 1940, ஓகே, இங்கேயும் இல்லை, 1962 தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே 59. ஸோ இங்க 62 இருக்கு, இங்க 59 இருக்கு. இன்னும் மேல போனா நமக்கு கண்டிப்பா 1940 கிடைக்கும்ல. ஸோ இங்க வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் ஃப்ரம் here. A case in point here is that is the 1940s when faced with Gandhi's call for Quit India movement on one hand and Soviet Union appeal to back the British in Second World War on the other. Next CPI வந்து alienated. What is alienated பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடா இருக்கிறதுனா alienated அப்படின்னு சொல்லுவாங்க. Itself from the freedom struggle. So என்ன பண்ணிருக்கு CPI அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has alienated itself from the freedom struggle. Okay. So இந்த பாயிண்ட் நம்ம third இதுல பார்த்தோம். சரியா? third இதுல என்னன்னு பார்த்தோம்? சிபிஐ வந்து செப்பரேட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எலினேட்டட்னா என்னது ஐசோலேட்டடா இருக்கிறது, செப்பரேட்டட். ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். லைக் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், மேலே வந்து பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஸ்கேசிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே இட் இஸ் அ சினோனிம். ஓகேயா? அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருந்தாங்க, இங்கே வேற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறத வச்சு தான் இங்கே ரீட் பண்ணா போட முடியும். ஸோ இங்கே வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க 1940ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிபிஐ செப்பரேட்டட் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அவங்க வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Why did the Communist Party of India had to split? எதனால அவங்க split ஆகணும்? CPI had appreciable ideologies over the independence. இல்லாட்டி CPI lost its stability and had to face the factions. What is factions is பிரிவுகள் அப்படின்னுவாங்கல்ல, பிரிவை தான் ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. வித்தின் த பார்ட்டி இருந்ததுனாலயா, இல்லாட்டி சிபிஐ ஸ்பிளிட் ஆஸ் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் சாவெட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இங்கே வந்து சாவெட் ரைட்டோடைய பிகினிங்லேருந்து அது இருந்ததுனால ஒரு பாட்டா இருந்துச்சுல, ஸ்டார்டிங்லேயே படித்தோம், அதுல இருந்து ஒரு பாட்டா தானே சிபிஐ இருந்தது, அதனால பிரிஞ்சிருச்சா இல்லை சிபிஐ ஹேட் நோ சப்போர்ட் ஃப்ரம் த பப்ளிக்? ஸோ அதனால ஸோ இங்கே பப்ளிக் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. இன்னொன்று சிபிஐ ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வந்து சாவெட் வந்து ஒரு ரீசனாக இல்லை. ஓகே, ஜஸ்ட் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ இப்போ இது ரெண்டுத்த பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிஸ் ஓவர் த இண்டிபெண்டன்ஸ் இல்லாட்டி ஸ்டெபிலிட்டி ஹேட் டு ஃபேஸ் ஃபேக்ஷன்ஸ் வித்தின் த பார்ட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பிளிட் பற்றி பார்த்தோம்ல. Okay, so we'll read from here. Okay, சரி, differing ideologies over the nature of Indian independence யாருக்கு இருந்தது? Okay, so கொஞ்சம் further பார்க்கலாம். Of course one cannot disregard, that is one cannot ignore that all was not well. இது நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம், that came to become the phase of left ideologies in India. Next, right from the time of the independence of the country, differing ideologies over the nature of India independence and then over the fundamental character of Indian state and society had caused multiple factions. Okay, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் டு ரைஸ் விதின் த பார்ட்டி. ஸோ இது நான் என்னன்னு சொன்ன பிரிவு, செப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமா இருந்திருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம எதை பார்த்தோம், 3 and 4 ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோமா. சிபிஐ லாட் ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஐ ஹேட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ஃபேக்ஷன்ஸ் விச் இஸ் பிரிவை ஃபேஸ் பண்ணோம் விதின் த பார்ட்டி. இதுதான் வந்து இந்த ஸ்பிளிட்டுக்கான காரணம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Choose the true statement from the given option in according to the passage. CPI was separated from the Soviet Union. அப்படி எதுவும் சொல்லலை, இட் வாஸ் அ பார்ட்னா சொல்லியிருந்தாங்க. அப்போ 1 வராது அப்படின்னா இங்கே 1 ரிலேட் பண்ணி வந்திருக்க எந்த ஆப்ஷனையும் நம்ம ட்ரூன்ட்டு சொல்ல முடியாது. இப்போ வி ஹாவ் 2, 3 and 2 and இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே செக் பண்ணி தான் ஆகணும். சிபிஐ ஃபெயில் டு பிகம் அ டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். ஸோ அவங்க வந்து டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்க தே ஃபெயில்ட், அந்த பார்ட்டி வந்து ஃபெயில் பண்ணாங்கன்றது கரெக்டான ஃபேக்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் டிஸ்பியூட்ஸ் அரைஸ் மெயின்லி டியூ டு ஐடியாலஜிஸ் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இது கிடையாது, பிகாஸ் ஆஃப் ஃபேக்ஷன்ஸ்ன்னு போட்டிருந்தாங்களா. அப்போ வந்து 3 கன்ஃபார்மா வரலன்னு தெரிஞ்சது, 2 வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது இது கன்ஃபார்மா இல்லை, பிகாஸ் ஃபேக்ஷன்ஸ்னால தான் மல்டிபிள் ஃபேக்ஷன்ஸ் இருந்ததுன்னு கொடுத்ததுனால 3 நம்ம டோட்டலா எடுத்துட்டோம். அப்போ 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
ஓகே, ஆம்பிகுயஸ் அந்த வேர்டுக்கு சிமிலரான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வேர்டை கண்டுபிடிக்க முடியலனா இந்த சென்டென்ஸ் போய் மேலே பேராகிராஃப் ரீட் பண்ணுங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்மளால போட முடியும். சரியா? வாட் இஸ் இன்க்ளூசிவ்? ஓகே, ஸோ இன்டெஃபினட்டாக இருக்கிறது தான் நம்ம இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆம்பிகுயஸ்னா நாட் கிளியர். ஓகே, நாட் கிளியர் ஆஃப் something in பொழுது we say it as ambiguous. next வந்து vehement. vehementனா ஒரு விஷயத்தை வந்து forcefully பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதை vehement அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது நாட் கிளியர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கிளியரா இருக்காது அப்படின்னும் பொழுது forcefully பண்றோம், அசர்டைன் பண்ணி பண்றோம் அப்படின்னும் பொழுது இது ஒன்று தான் நம்மளுக்கு நெகட்டிவ் மீனிங்கா இருக்கு. டெஃபினட்டா இல்லை, கிளியரா இல்லைனா தான் டெஃபினட்டா இருக்காதுன்னா இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்போசிட் மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்பீலுக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வேர்ட். ஓகேயா? ஸோ ஓவரால்னா மேலோட்டமா நம்ம சொல்றதுக்கு சொல்றாங்கல்ல, ஸோ அதான் ஓவரால். நெக்ஸ்ட் டினையல், பெட்டிஷன். வாட் இஸ் ஜூபிலண்ட்? ஜூபிலண்ட் இஸ் ஜாய்ஃபுல்லா இருக்கிறதுக்காக சொல்லும் போது ஜூபிலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளைம். ஸோ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வராது? அப்பீல் பண்றாங்க அப்படின்னா கிளைம் கண்டிப்பா வராது. பிகாஸ் அதெல்லாம் சிமிலர் சினிமா வர ஒன்று. ஓகே, ஸோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் நமக்கு வராது. ஒரு விஷயத்த அப்பீல் பண்றோம்னா நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி அதை நம்ம அப்ரோச் பண்றோம், இல்லை ரிக்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லலாம். அப்போ டினையல் இஸ் வாட்? இட் இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஓகே, சரி. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் blank. ஸோ இந்த இடத்துல ஒரு blank இருக்கு, அந்த blankல என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் இது இன்னும் ரீட் பண்ணலை, ஆனால் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஏன்ற ஆர்டிக்கல் இருக்கு, அது பக்கத்துல நம்மளுக்கு ஒரு சிங்குலர் நவுன் தானே வரும். ஸோ அப்போ ஏன்ற ஆர்டிக்கல் பக்கத்துல சிங்குலர் நவுன் வரணும்னா இங்க ரோல் இருக்கு. அப்போ இது வந்து நவுன் ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க, நமக்கு என்னெல்லாம் இருக்கு? சிம்பிளர், கன்வென்ஷனல், crucial, contemporary and hostile. So what is hostile? விரோதம். contemporary அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடர்னா இருக்கிறத சொல்றாங்க. கன்வென்ஷனல்னா நார்மலா இருக்கிறது. ஓகே, குரூஷியல்னா டெசிசிவா இருக்கிறாங்க, கிரிட்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம குரூஷியல் முக்கியமான அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்து நம்ம ரீட் பண்ணும் பொழுது however it was the war of 1962 that was to play a crucial role in determining the final split. ஸோ ஃபைனலாக அந்த ஸ்பிளிட் ஆன அந்த விஷயத்த சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? குரூஷியல்ன்ற வேர்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். குரூஷியல் ரோல். ஓகே, ஸோ நல்லா பார்த்து கிராமட்டிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நவுன் தான் வரும்ன்ட்டு ரெண்டு நவுனா போட்டு விட்டுறக்கூடாது. அங்கே அட்ஜெக்டிவ் தான் அந்த ரோலை குவாலிஃபை பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிற இந்த டைரக்ஷனை எப்போவுமே படிக்க சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு இதை படிக்காமல் நம்ம பாட்டுக்கு போடக்கூடாது, இல்லை மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டும் படிக்காமல் போடக்கூடாது. இது படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கெயின் கிடைக்கும்னா கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். படிக்கலை அப்படின்னா இதை போட்டு முடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். சரியா? இஃப் இன் கேஸ் வேற ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா. ஸோ அதனால ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. இட் இஸ் கோனா டேக் ஹார்ட்லி 10 seconds to 20 seconds. ஸோ அதை வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேயா? சரி, ஸோ ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் லைக் தேர் இஸ் எனி கிராமட்டிக்கல் எரர் இன் இட் அண்ட் தட் the error if any will be in one part of the sentence, that part is the answer. Okay, so இப்போ வந்து படிக்கலாம். The important characteristic. Okay, the important characteristic சிங்குலரா இருக்கா? of a public facility. so of முன்னாடி என்ன இருக்கு? சிங்குலர் தான் இருக்கு. அப்ப அது பக்கத்துல is. okay, so singular verb தான் யூஸ் பண்ணிருக்காங்க. that once it is provide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so you have a doubt there. its benefits can be shared by many people. so canன்றது என்னது? it is a modal verb. அது பக்கத்துல நம்ம பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்றோமா, அதுக்கு பி வருது அப்படின்னா அது பக்கத்துல என்ன வந்திருக்கணும்? v3 தான் வரணும். ஸோ இங்க எங்கேயுமே நமக்கு எரர் இல்லை. பட் வி ஹாவ் அ டவுட் இயர். ஸோ நார்மலா நம்மளுக்கு இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் வருதுன்னா அது பக்கத்துல நம்மளுக்கு v3 ஃபார்ம் வரும். சரியா? இன் சம் கேசஸ் யூ வில் ஹேவ் ஈவன் v4 v1 ing. சரியா? ஸோ அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்னா provided
its benefits தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்ப எங்க எரர் இருக்கு? third part of your sentence. Okay, next question போலாம். Christianity had emerges during the first century. It had become the dominant religion in Europe. Okay, so each and everything பார்க்கலாம். So Christianity ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? had சொல்லியிருக்காங்க. ஓகே, so past perfect யூஸ் பண்ணும் பொழுது நம்ம had, ஓகே, had ன்னு சொல்லியிருக்காங்க. அது பக்கத்துல என்ன வந்திருக்கணும்? V3 form which is ED form. அப்ப இங்க emerges வரக்கூடாது, என்ன வரணும்? emerged தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? during எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது the first century அப்போ it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? so Christianity, it had become the dominant religion. so இந்த it வந்து எதை குறிச்சிருக்கு? கிறிஸ்டியானிட்டியை குறிச்சிருக்கா? அப்போ சொல்லும் பொழுது had become. ஓகே, so எப்படி சொல்லுவோம்? become, became, become. ஓகே, so V3 form தான் கரெக்டா இருக்கு. the dominant religion. so இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் பொழுது நம்ம theன்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோமா? ஓகே, so இங்க பாருங்க, in யூரோப். so in யூரோப்னும் போது ஸ்பெசிஃபிக்கா எந்த பிளேஸையும் சொல்லல. so யூரோப்குள்ள ஒரு க்ளோஸ்ட் சரௌண்டட் ஏரியாவை நம்ம இன் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இதான் ஆன்சர். பட் இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, so ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். when renaissance, what is renaissance na? rebuild or திருப்பி ஒரு விஷயத்தை பண்றது renaissance சொல்லலாம். humanism and reformation were sweeping across Europe. okay, India too were undergoing profound cultural changes. so கண்டிப்பா படிக்கும் பொழுதே உங்களுக்கு எங்க எரர் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். but still when நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம குறிச்சு பேசுறோம் அப்படின்னா நம்ம when சொல்லுவோமா? ஓகே, so இந்த மூணு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. பேசிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? where. okay, which is plural, past pluralல யூஸ் பண்ற ஒரு helping verb. sweeping across, across யூரோப்னா அது யூரோப் முழுவதும் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து இந்தியா டு வேர். அப்போ இந்தியான்ற ஒரு கண்ட்ரியை பத்தி பேசும்பொழுது இங்க எதுக்கு வேர் வருது? இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்குலர் தானே இருக்கணும். அப்போ நமக்கு வாஸ் தான் வரணும். சரியா? ஸோ டூ அப்படின்னா இட் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகே, ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஐ மீன் எக்ஸஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம adverbs இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். too talkative அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ டூ வாஸ் undergoing profound cultural changes வந்து undergo பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ where you have the error, third part of your sentence. okay, next question போலாம். You must teach your children that the ground beneath their feet is the ashes of our grandfathers. சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தேர் சொல்றோம்னா அவர்களது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அவர்களுடைய அப்படின்னு சொல்லும்போது பொசிஷனை பத்தி பேசுறீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ் அப்படின்னு வரும், விதவுட் அப்போஸ்டஃபி. சரியா? விதவுட் அப்போஸ்டஃபின்னா என்னது? இந்த இடத்துல நம்மளுக்கு அப்போஸ்டஃபி வராது. ஓகே, when you're talking about the possession. ஓகே, ஸோ இங்க வந்து சொல்லியிருக்காங்க their feet தான் நமக்கு எக்ஸாக்டா வரணும். ஸோ எஸ் வந்து நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ இங்க பாருங்க யூ கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி வந்து ஒரு சென்டென்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். யூ மஸ்ட் டீச் யுவர். ஸோ வாட் இஸ் மஸ்ட்? இட் இஸ் அ modal verb, right? அது பக்கத்துல நம்மளுக்கு base form of verb இருக்கும். your children. okay, children is plural. okay, so pluralல பேசியிருக்காங்க. that அப்போ சேருது that the ground beneath their feet. அப்போ children ஓட feet is, okay, is the ashes of our grandfathers. okay, அந்த கீழே இருக்கிற அந்த ashes யாரோடது? it is ashes of the grandfather. அப்ப எங்க error நம்மளுக்கு இருக்கு? third part of our sentence. okay, next one. The government officials and voluntary organizations that arrived at the spot witnessed the badly damaged roads, railways and collapsed bridges. சரியா? ஸோ இங்க வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்க வந்து that arrived, அவங்க அரைவ் ஆனவங்க என்னெல்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரோட்ஸ், ரயில்வேஸ் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும் பொழுது இந்த இடத்துல கொலாப்ஸ் பிரிட்ஜஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் collapsed. okay, SED நமக்கு இங்க வரணும். சரியா? ஸோ அங்க அந்த மட்டும் தான் எரரா இருக்கு. ஸோ ஃபோர்த் பார்ட்ல யூ ஹாவ் த எரர். ஸோ எப்படி சென்டென்ஸ் இருக்கு, என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன சொல்ல வராங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு பேராஜம்பிள்ஸ். ஸோ ரெகுலரா பேராஜம்பிள்ஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேராஜம்பிள்ஸோட வீடியோஸ் வந்து தனியாக கேட்டிருந்தீங்க. பட் ஒரு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் பேப்பர்லையுமே யூ வில் ஹாவ் ஒன் பேராஜம்பிள் கொஸ்டின் சரியா? ஸோ அந்த கொஸ்டினை தயவு செய்து கிளியரா பாருங்க. நான் எல்லா செஷன்லையுமே அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டியா சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். எது ஒன்று வரலையோ அதை வந்து டெய்லியும் போட ட்ரை பண்ணுங்க. இப்போ டெய்லி போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சரியா? ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கும் விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் இதை ரெகுலரா மெயின் செஷன்ல நம்ம பார்க்குறோம். ஓகே ஸோ நார்மலா வந்து இந்த பேராஜம்பிள்ஸ் அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், சேம் வேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சேம் வேர்ட் எடுக்கும் பொழுது இந்த இன்சிடென்ட் முன்னாடி நடந்திருக்கா இது நடந்திருக்கான்னு பார்த்து உங்களால பேர் பண்ணிக்க முடியும் சரியா? அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது வேர்ட்ஸ் தேடுங்க, இல்ல ப்ரொனவுன்ஸ் தேடுங்க, இல்லாட்டி வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அதோடைய கரெக்டான சீக்வென்ஸ் இதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேர் ஆகாதபடி இது கீழே தான் வரும்ன்ற மாதிரிலாம் கண்டுபிடிங்க. பண்ண பண்ண என்ன ஆகும்னா எக்ஸாக்டா எந்த சீக்வென்ஸ்ல இருக்கணும்ன்றத உங்களால கண்டிப்பா ஃபைன் பண்ண முடியும் சரியா? ஓகே ஸோ இங்க வந்து இட் இஸ் ஒன்ஸ் இன் 1.5 century that the economy of so many countries has seen a decline. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1.5 century that எக்கனாமி என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து டிக்ளைனை வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா? இட் இஸ் ஒன்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சரி நெக்ஸ்ட் இன் கம்பேரிசன் வித் மெனி அதர் குளோபல் எக்கனாமிஸ். ஸோ எதை கம்பேர் பண்றாங்க தெரியாது. பட் வித் மெனி அதர் குளோபல் எக்கனாமிஸ் இந்தியா வந்து ஸ்டில் மேனேஜ் டு ஃபேர் பெட்டர் இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் லாக்டவுன். ஸ்ட்ரிஞ்சன்ட்னா என்ன அர்த்தம், கடுமையான லாக்டவுன்ஸ் இருந்தாலுமே இந்தியா வந்து ஸ்டில் மேனேஜ்ட் பெட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவா பேசுற ஒரு சென்டென்ஸை லிங்க் பண்ற வேர்டா தான் இன்ஸ்பைட் ஆஃப் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியா வந்து ஸ்டில் மேனேஜ் டு ஃபேர் பெட்டர் அப்படின்னா பாசிட்டிவ். ஏன் ஸ்டில் ஸ்ட்ரிஞ்சன்ட் லாக்டவுன் சரியா? ஓகே ஸோ கடுமையான லாக்டவுன் இருந்தாலும் அது அப்படி இருந்திருக்கு. ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க இதோட மெனி அதர் குளோபல் எக்கனாமிஸோட. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இதையும். அடுத்து பார்க்கலாம், இந்தியாவோட ஜிடிபி வந்து 2 has shrunk, okay, but the numbers have been on expected lines சரியா? ஸோ அது வந்து shrunk ஆயிருக்கு பட் ஸ்டில் the numbers have been on expected lines. நம்ம பேராஜம்பிள்ஸ் தான் படிக்கிறோம், ஆனா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு கிராமரும் தெரிஞ்சிருது. இப்போ பட் முன்னாடி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமா? ஸோ நம்பர்ஸ் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல தான் இருந்திருக்கு. பட் இந்தியாவோட ஜிடிபி மட்டும் இட் ஹஸ் ஷ்ரங்க்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்தியா பத்தி ஒரு ஜிடிபி பத்தி பேசியிருக்காங்க, இங்க டிக்ளைன் ஆனதை பத்தி பேசியிருக்காங்க கண்ட்ரீஸ். ஓகே இங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் லாக்டவுன் இந்தியா எப்படி இருந்திருக்கு மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், the good news is that experts are hopeful of a quick and sustained recovery after a sharp economic decline. Okay, so இங்க வந்து ஒரு sharp economic decline இருக்கு, இங்கேயும் decline பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் நான் கம்பேர் பண்ண சொன்னேன். ஸோ இங்கேயும் டிக்ளைன் இருக்கு, அங்கேயும் இருக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷ்ரங்க் ஆயிருக்கு, ஜிடிபி ஷ்ரங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பிகாஸ். ஸோ எப்போ நம்ம பிகாஸ் சொல்லுவோம், வென் யூ டாக் அபவுட் அ ரீசன், எதனால இது நடந்துச்சு, முன்னாடி ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருப்பீங்க, பிகாஸ் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரீசன் சொல்றதுக்கு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் எக்கனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரிகவரி இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். வாட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்? லார்ஜா இருக்கிற விஷயத்தை தான் நம்ம மேக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். Macroeconomic performance, India is expected to see a sharp economic upturn in the third and fourth quarter of financial year 21 சரியா? ஓகே ஸோ இங்க வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகவரிஸ்லாம் இருந்ததுனால தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்ல வந்து அவங்களுக்கு அப்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டிக்ளைன் எல்லாம் இதுக்கு முன்னாடி தான் நமக்கு இருந்திருக்கு. ஓகே ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியும்? பிகாஸ் இருக்க முடியாது. த குட் நியூஸ் இஸ் தட் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஹோப்ஃபுல், இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. ஆஃப்டர் ஷார்ப் எக்கனாமிக் டிக்ளைன் பத்தி பேசியிருக்காங்க. வேர் இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா டப்புன்னு குட் நியூஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்தியாவோட ஜிடிபி 2 has shrunk. 2 has shrunk-னா வேற ஏதோ முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஒன்னு ஏதோ ஒன்று கம்மி தான் ஆயிருக்கு. பிகாஸ் ஹேஷ் ஷ்ரங்க்னு பேசும்பொழுது ஏதோ கம்மியான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசணும். இங்க பாருங்க, இன் கம்பேரிசன் வித் மெனி அதர் குளோபல் இது இந்தியா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ டிக்ளைன் ஆனதை பத்தி பேசுதுன்னா
இந்த ஏ மட்டும் தான் பேசுது. பட் இட்ன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வராது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதை வச்சு நம்ம சிலதுல எலிமினேட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல உங்களால இதை மட்டும் தான் ஸ்டார்டிங் சென்டென்ஸா போட முடியும். அப்ப ஏ வந்து ஸ்டார்டிங் சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறமா டூ has shrunk அப்படின்னும் போது சி தான் செகண்ட் சென்டென்ஸா நம்ம சொல்ல முடியும். பட் the numbers have been on expected lines. ஓகே. ஸோ இப்போ இது சொன்ன பிறகு வேற ஏதாவது பேர் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே இன் கம்பேரிசன் வித் மெனி அதர் குளோபல் எக்கனாமிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு. அப்போ ஷ்ரங்க் ஆயிடுச்சு பட் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ்ல நின்னுருக்கு எப்போ இன் கம்பேரிசன் வித் மெனி அதர் குளோபல் எக்கனாமிஸ் இந்தியா வந்து ஸ்டில் மேனேஜ்ட். இப்படி ஆனாலுமே இட்ஸ் ஸ்டில் மேனேஜ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்பீடா. The good news is that experts are hopeful of quick and sustained recovery. Okay. அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து sustained recovery after a sharp economic decline. ஸோ இங்க வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அந்த டிக்ளைனுக்கு அப்புறமா குட் நியூஸ் இஸ் தட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹோப்ஃபுல்லா வந்து ஒரு குவிக் ரிகவரி எல்லாம் கொடுத்ததுனால அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பி சொல்லலாம், அதுக்கப்புறம் டி சொல்லலாம். அப்புறம் ரீசன் என்னது, ஸ்பீட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் எக்கனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரிகவரி இன் மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஒரு ஷார்ப் எக்கனாமிக் அப்டர்ன் கொடுத்துருக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸாக்ட் சீக்வென்ஸ். ஓகே. ஸோ இதுல வெறும் நம்ம பேராஜம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கல, ஈவன் கிராமட்டிக்கல் பார்ட்ல என்ன வேர்டுக்கு என்ன மீனிங் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எது நமக்கு, பி. சரியா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, சி. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் E. Okay, so fourth statement is D. ஓகே. சரி, இப்போ நம்ம பார்க்க போறது க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? க்ளோஸ் டெஸ்ட் வந்து கண்டிப்பா டைம் இருக்கு அப்படின்னா அப்ரோச் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து ஒன்ஸ் யூ ஹாவ் டு ரீட் இட். ஓகேயா. ரீட் பண்ணும்போது இதுல உள்ள கொடுத்துருக்க இந்த பிளாங்க்ஸ்ல இல்லாம இருக்கிற சில வார்த்தைகள் இதோட வேர்டா கூட நம்மளுக்கு வரும். இல்ல அந்த உள்ள கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து அதோட சினனமா கூட இங்க வரும். சரியா. ஸோ அதனால குவிக்கா ஒரு வாட்டி ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஐடியா அப்படின்னு. பட் ரீட் பண்றது கான்சென்ட்ரேஷனோட ரீட் பண்ணும். சும்மா ரீட் பண்ணி வார்த்தையை மட்டும் பார்த்துக்க கூடாது. சரியா. அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை நீங்க போடுறீங்கன்னா நீங்க வந்து கிராமட்டிக்கல் பார்ட்ல இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஏன் வரும்பொழுது அது பக்கத்துல ஒரு சிங்குலர் நவுன் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு பக்கத்துல வந்து நவுன் ஆல்ரெடி இருக்கு பிளாங்க்குக்கு அந்த பக்கம். அப்போ நம்ம அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி இங்க கிராமட்டிக்கல் பார்ட் வச்சும் கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும். சப்போஸ் மீனிங் தெரியல அப்படின்னும் போது. சரியா. ஓகே. ஸோ இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பொறுமையா தான் பிளாங்கை கீழே வச்சு கிராமட்டிக்கல் பார்ட்டை வச்சு நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் போட முடியும். சரியா. So let's start solving this topic. Okay. So இங்க வந்து எக்ஸாக்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ராப்ரியேட் வேர்டு தான் கண்டுபிடிக்கணும். சில டைம்ஸ் ஆப்போசிட் கூட கேட்டிருப்பாங்க. அப்ராப்ரியேட் வேர்டு இதுவா இருக்கலாம், ஆனா அதோட ஆப்போசிட் கொடுங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் கூட வச்சிருப்பாங்க. கேர்ஃபுல்லா படிங்க. ஓகே. த குளோபல் கிளாமர் ஃபார் COVID-19 வேக்சின். ஓகே. ஸோ கிளாமர் சொன்னா ஒரு விஷயத்த சத்தமா கத்தி சொல்லுவாங்க, எல்லிங், ஷவுட்டிங் அந்த மாதிரி சொல்ற ஒரு விஷயத்த கிளாமர் சொல்லுவாங்க. ஆஃப் COVID-19 வேக்சின் ஹேஸ் பக்கத்துல ஒரு V3 தான் இருக்க முடியும். சரியா. ஹேஸ் டேஷ் அப் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தட் ஒன் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். ஓகே. ஒன் மோர் திங், இந்த சென்டென்ஸ்லயே உங்களால கன்க்ளூட் பண்ண முடியலன்னா அடுத்த சென்டென்ஸையும் ரீட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் 3 blanks in 1 sentence. சரியா. கண்டிப்பா அதோட மீனிங்கே நம்மளுக்கு புரியாது 3 blank இருந்தா. அப்போ இன்னும் ப்ரொசீட் பண்ணுங்க. ரீட் பண்ண பிறகு அது 3 வார்த்தை என்னன்னு கண்டுபிடிங்க. ஒன்னு ரீட் பண்ணாலே கண்டுபிடிக்கணும்னு யாருமே நமக்கு சொல்லல. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் எக்ஸஸா ரீட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லைன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் வில் பி வெரி ஈஸி. ஒரு வாட்டி ரீட் பண்ணும்பொழுது கண்டிப்பா ரீட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். சரியா. ஓகே. ஸோ இங்க வந்து V3 ஃபார்ம் வரும் அப்படின்னா
Okay, intimidated, whipped, elated, called and advanced. Okay, so intimidated is frightened பண்றதுக்கு நம்ம intimidated சொல்லுவோம். whipped னா வந்து ஒரு விஷயத்தை beaten பண்றோம், beaten பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றது. elated is happy-ஆ இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. called and advanced வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங். ஸோ இப்போ அங்க வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன வரும்? frighten பண்ணிருக்காங்களா? clamor for a COVID-19 vaccine as up. ஓகேயா? ஸோ இங்க வந்து அப்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விப்ட் அப். ஓகே, விப்ட் அப் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இட் ஹஸ் பீட்டன் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் ஒன் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர். ஓகே, இட் இஸ் thus a reality check when biopharma company AstraZeneca dash its vaccine candidate AZD1222. There were large phase 3 trials this month said it was voluntary dash the multinational trial on hold. Okay, so அடுத்த சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணுவோம், நம்மளுக்கு 2 blank வருது. ஓகே, இங்க இந்த அஸ்ட்ராஜெனிகாவை பத்தி பேசியிருக்காங்க, பக்கத்துல என்ன வரும்? அப்புறம் இட்ஸ் வேக்சின் கேண்டிடேட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, trials this month said it was voluntarily some noun dash the multinational trial on hold. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே, பைனியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெவலப் ஆகிறதுக்கு பைனியரிங் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் தெரியும். பைலட்டிங் அப்படின்னா வந்து ஒன்று கண்ட்ரோல் பண்ணவோ ஹேண்டில் பண்ணவோ இல்லை பறக்கிற ஃப்ளையிங்காக இருக்கிற ஒரு விஷயத்தையோ சொல்லுவாங்க. ரிட்டர்னிங் ஆர் இன்சர்ட்டிங். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? ஓகே, அஸ்ட்ராஜெனிகான்றது நம்ம என்ன சொல்லலாம்? டெவலப்பிங் பைனியரிங் இட்ஸ் வேக்சின் கேண்டிடேட் வராது. ஓகே, இட் இஸ் பைலட்டிங்னு நம்ம சொல்லலாம். கண்ட்ரோல் ஆர் மேனேஜ் பண்றதுக்குன்னு சொன்னல, அப்போ அந்த வேர்ட் நம்ம சொல்லலாம். தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். சரியா? Okay, next. There were large phase 3 trials this month said it was voluntarily antagonized, putting, cut, okay, leveraged, அப்புறம் reverting. reverting அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரூட் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃப்ராசனா இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம் ரிவெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. லெவரேஜ்னா என்னது? சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்டா என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரிலி புட்டிங் த மல்டிநேஷனல் ட்ரையல் ஆன் ஹோல்ட். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு அங்க கரெக்டா வரும். பிகாஸ் அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸை படிக்கும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையல்ஸ் திஸ் மந்த் said it was voluntarily putting the multinational trial on hold. multinational trial வந்து it has put on hold. ஸோ அதை பத்தி பேசும்பொழுது என்ன யூஸ் பண்ண முடியும்? பாக்கி எந்த வேர்டுமே கரெக்டா நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ புட்டிங் மட்டும்தான் அங்கே கரெக்டா வரும். திஸ் வாஸ் ஆஃப்டர் சீரியஸ் அட்வர்ஸ் இவெண்ட் இன் அ வாலண்டியர் விச் அ டேட்டா சேஃப்டி மானிட்டரிங் போர்ட் வில் நவ் எக்ஸாமின். த கம்பெனிஸ் மூவ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை அண்ட் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் நியூஸ். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் என்ன பண்ணியிருக்காங்க? இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் நியூஸ் dash underlining the critical role that independent scrutiny plays in one of the greatest global crisis. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? one of the crisis. அப்போ one of the யூஸ் பண்ணா நம்மளுக்கு plural verb தானே வரணும். அப்போ இந்த crisis வந்து pluralா? ஓகே, ஸோ கிரைசிஸ்ல நம்மளுக்கு CRISIS அப்படின்னு சொன்னா we use it for singular. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான். இது கரெக்டாக தான் இருக்கு. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே என்ன வேர்ப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கம்பெனிஸ் மூவ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பை அன் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் நியூஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? புட்டிங் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஓகே, ஸோ இங்கே வந்து மெடிக்கல் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைட்னா இட் டாக்ஸ் அபவுட் த பிளேஸ். ஓகேயா? பிளாட்னா சதி பண்றத சொல்லுவாங்க. இந்த சைட் வந்து பார்க்குற சைட். ஓகே, டிரைவ் கரெக்ஷன். ஸோ இங்க வந்து இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் சைட் அண்டர்லைங் த கிரிட்டிக்கல் ரோல்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மாறும்பொழுது மீனிங்கும் மாறுது. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Without a specific cure, the vaccine quest has become more than just a search along the pathway that research and pharma companies have. So இங்க have வந்திருக்கும் பொழுது இங்க ஒரு V3 தான் நமக்கு வரும். have taken. சரியா? Traditionally, incidental, always, certainly
அண்ட் அக்கேஷனல். சரியா? எப்பயாச்சோ இல்ல சர்டன்லாம் டெஃபினட்டா இருக்கிற ஒரு விஷயத்த ஆல்வேஸ் எப்பவுமே இன்சிடென்ட் இன்சிடென்ட்னா என்ன சொல்றது? நம்ம நினைக்கும்பொழுது ஒரு தப்புன்னு நடக்கும்ல இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த மாரி அக்கரன்ஸ் இருக்கிறது ட்ரெடிஷ்னலி. ஸோ இப்ப இங்க குடுத்திருக்கிறது ஹேவ், டேக்கன்ன்றதும் நம்மளுக்கு ஒரு வெர்ப் தான். அதாவது V3 ஃபார்ம் தான். ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு அட்வெர்ப் தான் வரணும். ஸோ ட்ரெடிஷ்னலி டேக்கன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இப்ப கிராமர் நல்லா நமக்கு தெரியும் பொழுதும் நம்மளால ஆன்சர் போட முடியும். ஸோ எதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஸோ இன்னையோட செஷன் வந்துட்டு நம்ம எப்படி காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் பண்ணோம், பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் க்ளோஸ் இதுலலாம் நம்மளுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும்ல. அதுல எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்லியிருக்கேன். அது இல்லாம நம்ம ஒரு சில கிராமட்டிக்கல் நாலேஜுமே கெயின் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ.